அன்பானவர்களே, நம் வாழ்வில் பல நேரங்களில் நாம் கேட்கும் ஒரு பொதுவான கேள்வி என்ன தெரியுமா? நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை? தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்பதுதான். சிலர் வாழ்க்கையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கொடுத்து ஆறுதல் படுத்திட்டே இருப்பாரு. ஆனா அவங்க கேட்ட ஆசீர்வாதத்துக்கு தேவன் அவர்களை காத்திருக்க வைப்பாரு. அது ஏன் தெரியுமா? பைபிள்ல யோவான் 11 லாசரு வியாதியா இருந்தபோது இயேசுவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. ஆனால் இயேசு உடனே செல்லாமல் தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். நம் பார்வையில் அது தாமதம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு பெரிய அற்புதத்திற்கான ஆயத்தம். தாமதம் என்பது மறுப்பு அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆனா உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் நடக்கவில்லையா? சிலருக்கு வேலை, சிலருக்கு திருமணம், சிலருக்கு குழந்தை பாக்கியம். நீங்கள் கேட்கிறீர்கள், தேவனே ஏன் இந்த தாமதம்? அன்பானவர்களே, இன்று பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்வி தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்பதுதான். ஆனால் அந்த தாமதம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்திற்கான ஆயத்தம் என்பதை என் வாழ்க்கையில் நான் பார்த்த 3 உண்மை சாட்சிகள் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பிக்கையற்ற சூழலில் இருப்பவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மருந்தாக அமையும் என்று என் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்போது நான் சொல்ல போகிற சாட்சி உங்கள் காத்திருப்பின் அர்த்தத்தை முழுவதுமாக மாற்றிவிடும் என்று நம்புகிறேன். முதலாவது, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருந்தாங்க. திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் தினமும் ஜெபித்தார்கள், ஃபாஸ்டிங் இருந்தார்கள், அழுதார்கள், மருத்துவரிடம் சென்றார்கள், பல ரிப்போர்ட்ஸ், பல ட்ரீட்மெண்ட்ஸ். ஆனால் பதில் ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் ஒரு கேள்வி, தேவனே நீங்க எங்களை மறந்துட்டீங்களா? சங்கீதம் 113:9 மூலமாய் கர்த்தர் அவங்களோட பேசினார். என்ன தெரியுமா? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று. இப்படியே நாட்கள் கடந்தது. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக மாறியது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் மற்றவர்களின் குழந்தைகளை பார்த்து அவர்கள் சிரித்தாலும் அவர்களின் உள்ளம் அழுதது. சிலர் கேள்விகள் கேட்டார்கள், சிலர் குறை சொன்னார்கள். இன்னும் குழந்தை இல்லையா? அந்த வார்த்தை அவர்களை மிகவும் காயப்படுத்தியது. மறுபடியும் அவங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபித்த போது கர்த்தர் மறுபடியும் அவர் வார்த்தையை கொடுத்து அவங்கள தேற்றிருந்தாரு. எப்படி தெரியுமா? இவர்கள் இப்போ பயணிக்கிற அதே பாதையில தான் அன்னாலும் அன்று வேதனையோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு கடந்து போனதை ஞாபகப்படுத்தி 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை தியானிக்க வச்சாரு. அந்த பகுதியில கூட அன்னாளுக்கும் கூட நீண்ட காலம் குழந்தை இல்லை. சுற்றி இருந்தவர்கள் அவளை கேலி செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவள் அழுதாள், ஆனால் யாரிடமும் சண்டையிடவில்லை. தன் வேதனையை தேவனிடம் கொண்டு சென்றாள். ஆலயத்தில் அவள் வாயை திறந்து சத்தமாக பேசவில்லை. இதயம் மட்டுமே கதறியது, கண்களில் கண்ணீர் மட்டுமே வழிந்தது. மற்றவர்கள் அவள் குடித்திருப்பதாக தவறாக நினைத்த போதும் அவள் தன் நம்பிக்கையை விடவில்லை. எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அவனை உமக்கே தருவேன் என்று ஒரு பெரிய பொருத்தனை செய்தாள். தேவன் அவள் ஜெபத்தை கேட்டார். அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவளுக்கு பிறந்த சாமுவேல் வெறும் ஒரு குழந்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தையே வழிநடத்திய ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன்னால் உங்களை உயர்த்துவதற்காகவே தேவன் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் அது களிப்பாக மாறும். 1 சாமுவேல் 1:27 அன்னாள் இப்படியாக ஜெபித்தாள், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று. இந்த வார்த்தையை படித்த அந்த நிமிடத்தில் இருந்து அவர்களின் மனதில் ஒரு அமைதி வந்தது.
அந்நாள் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால், மனுஷர்கள் நம்மை துச்சமாக நினைக்கும் போது நாம் தேவனின் பாதத்தில் கண்ணீரோடு விழுந்தால் அவர் நம் அவமானத்தை நீக்கி நாம் கேட்டதை விட மேலானதை கொடுப்பார் என்று. சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, டாக்டர் சொன்னார் இது இரட்டை குழந்தை என்று. அந்த நாள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தேவன் தாமதிக்கவில்லை, அவர் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை எனக்காக தயார் செய்து கொண்டிருந்தார் என்று. யோபு 42:10 யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபுவின் நிலைமையை மாற்றி அவருக்கு முன்பிருந்ததை விட இரட்டிப்பாக கொடுத்தார். அதே போல கர்த்தர் இவர்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து காத்திருக்கலாம். உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசிய வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி உங்க நாவில் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படும். என் அலுவலகத்தில் கூட ஆனி என்ற தோழி இருந்தாள். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியும் அவளுக்கும் குழந்தை இல்லை. பல மருத்துவ சிகிச்சைகள் செய்தும் பலனில்லை. ஒரு நாள் அவர் தன் இருக்கையில் அமர்ந்து அழுதாள். இனிமேல் எனக்கு வாய்ப்பே இல்லையா என்ற விரக்தியில் அவள் இருந்தாள். அவரை பார்த்து நான், அழாதே, என் இயேசுவிடம் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர் நிச்சயம் உனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று மிகுந்த நம்பிக்கையோடு சொன்னேன். 5 வருட தோல்விகளை பார்த்த அவள் அதை நம்ப முடியாமல் சிரித்தாள். ஆனால் நான் அன்று இரவு பாரத்தோடு என் இயேசுவிடம் ஜெபித்தேன். இயேசுவே, நான் வாக்கு கொடுத்து விட்டேன், எனக்காக அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கண்ணீரோடு கெஞ்சினேன். நாட்கள் கடந்தன. நான் அவளிடம், அற்புதம் நடந்தால் இது இயேசு தந்தது என்று எல்லோரிடமும் சொல்வீர்களா என்று கேட்டேன். அவளும் சம்மதித்தாள். தேவன் என் ஜெபத்தை கேட்டார். அதே ஆண்டின் இறுதியில் அவள் கருத்தரித்தாள். ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் அவளுக்கு பரிசாக தந்தார். மனிதர்களால் கைவிடப்பட்ட இடத்தில்தான் தேவனின் அற்புதம் ஆரம்பமாகிறது. உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஒரு இதயத்தை தேவன் வைத்திருப்பார். ஆனிக்கும் கூட 5 வருட தாமதத்திற்கு பின் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் கொடுக்கும் பதில் சாட்சியாக மாறும். 3வதாக என் கல்லூரி தோழி பிரியா. அவள் ஒரு இந்து சகோதரி. திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்ற வருத்தத்தில் எனக்கு போன் செய்து அழுதாள். அவளுக்கு பின் திருமணமான தன் தங்கைக்கே குழந்தை பிறந்து விட்டது, தனக்கு இன்னும் இல்லையே என்ற ஏக்கம் அவளிடம் இருந்தது. அப்போது நான் அவளிடம் சொன்னேன், பிரியா, 5 வருடம் காத்திருந்த என் அலுவலக தோழிக்கே என் இயேசு அற்புதம் செய்தார் என்றால் உனக்கும் நிச்சயம் செய்வார் என்று. அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை உணர்த்தினார். சங்கீதம் 127:3 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. இந்த வசனத்தை அவளிடம் சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்க சொன்னேன். தேவன் அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அற்புதம் நிகழ்ந்தது. இன்று அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை தந்து தேவன் அவளுடைய துதியை, அவளுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றியிருக்கிறார். என் இயேசு ஜாதி மதம் பார்ப்பவர் அல்ல, உண்மையான விசுவாசத்தை தேடுபவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமானவர். பார்த்தீர்களா? ஒருவருக்கு ஆண் குழந்தை, இன்னொருவருக்கு பெண் குழந்தை, இன்னும் ஒருவருக்கு இரட்டை குழந்தை என தேவன் அற்புதம் செய்தார். தேவன் எப்போது எதை யாருக்கு தர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் காரியங்கள் தாமதமாகலாம், ஆனால் தாமதம் என்பது மறுப்பல்ல. மற்றவர்கள் உங்களை கேலி செய்யலாம், இன்னும் உனக்கு ஏதும் நடக்கவில்லையே என்று கூட கேட்கலாம். ஆனால் அந்நாளின் கண்ணீரை துடைத்த தேவன், என் தோழிகளின் வாழ்வில் அற்புதம் செய்த அதே தேவன் உங்கள் வாழ்விலும் நிச்சயம் செய்வார்.
இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றி விசுவாசியுங்கள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127 நாளின்படி உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் உள்ளார். சோர்ந்து போகாமல் காத்திருங்கள், உங்கள் சாட்சியும் சீக்கிரமாய் பிறக்கும். ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தாமதம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், நீங்கள் இன்று அழுகிறீர்கள், நாளை நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள். தேவன் மறந்துவிட மாட்டார். உங்கள் கண்ணீர் வீணாகாது. சரியான நேரத்தில் அவர் செய்வார். இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்காக இந்த சிறிய ஜெபம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீர் நினைவில் வையும். காத்திருக்கும் இதயங்களை தைரியப்படுத்தும். கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். தாமதத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்த வீடியோவில் தேவன் தாமதிப்பதற்கான 5 முக்கிய காரணங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தோல்வியின் நேரத்தில்